வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி போடலாங்கிறத பார்க்க போறோம். இந்த எலுமிச்சம்பழத்தை 8ஆ கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெருசா கட் பண்ணா சின்ன பிள்ளைங்க எடுக்கும்போது வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ரொம்ப பொடுசாவும் கட் பண்ணக்கூடாது, அது நொச நொசன்னு போயிடும். அதனால இப்படி 8ஆ கட் பண்ணிக்கோங்க, பொருத்தமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை 8ஆ கட் பண்ணிக்கணும். நான் 1 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் 8 பீஸா கட் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 200 கிராம் உப்புத்தூள் எடுத்திருக்கேன்னா இதுல போட்டு கலந்துக்கலாம். அது பவுல் சின்ன பவுலா இருந்ததுனால உப்பு போட்டு கலக்க முடியாது. அதனால பெரிய பவுல்ல போட்டு கலக்கிக்கிட்டு கண்ணாடி பாட்டில், அதை கண்ணாடி பாட்டில்ல ஊற வைக்கணும், அல்லது கண்ணாடி பவுல்ல ஊற வைக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் போட வேண்டாம். சில்வர்லையும் துரு பிடிச்சிரும், அதனால அதையும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ உப்பை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சங்காய அந்த கண்ணாடி பவுல்ல போட்டு 3 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்ணாடி பவுல்ல சேர்த்துருக்கேன். இது இப்போ 3 நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இடையில நம்ம குலுக்கி விட்டுக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையிலையும் சாயந்தரமும் குலுக்கி விட்டு நம்ம ஊற வைக்கணும். 3 நாள் கழிச்சு இந்த ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி 3 நாட்களுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஊற போட்டு இப்போ 4-5 நாள் ஆயிடுச்சு, கூடவே ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லை, 5 நாள் குறையாம ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பிறகு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ பொடி சேர்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ எலுமிச்சங்காய் ஊற போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் காயப்பொடி, வெந்தயம், கடுகு வறுத்து நான் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம சேனல்ல கடுகு வெந்தய பொடி ஊறுகாய்க்கு போடுற பொடின்னு சேனல்ல, நம்ம வாசி லைஃப் ஸ்டைல் சேனல்ல போட்டிருக்கோம், கடுகு வெந்தய பொடி அப்படின்னு சொல்லி. அதுக்கு போய் பாருங்க. இப்ப இத நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிண்டி விடுறதுக்கு அது சின்ன பவுலா இருந்தது, அதனால பெரிய பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஊறுகாயை இப்படியே சாப்பிடலாம், தாளிச்சும் வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம நிறைய ஊறுகாய் இருக்கிறதுனால நம்ம பாதி ஊறுகாய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி ஊறுகாயை மட்டும் தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கும் போது பார்க்கலாம். இப்போ பாதிய ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் ஒரு பாட்டில்ல. இப்போ பாதியை மட்டும் இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றியும் தாளிச்சுக்கலாம். கடுகு மட்டும் போட்டு பொரிஞ்சதும் இதுல சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போடணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ கடுகு மட்டும் போட்டு தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சில்வர் ஜாடியில எல்லாம் போடக்கூடாது, அதுல துரு பிடிச்சிரும். அது மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுலயும் சேர்த்துக்கிற வேண்டாம். நம்ம கண்ணாடி பவுல்ல அல்லது கண்ணாடி பாட்டில்ல, இதுலதான் செராமிக்ஸ் ஜார்ல, இதுலதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த சூடான எண்ணெய் ஆறுனா பிறகுதான் நம்ம ஜார்ல போடணும், அல்லது வேர்த்து தண்ணி கோர்த்துரும்.
அதனால நல்லா இது ஆறுன பிறகு ஜாடியில போட்டுக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்து பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க நம்ம சேனலை. இப்போ தாளிச்சு ஊத்தி இப்போ செராமிக் ஜார்ல போட்டிருக்கேன்னா கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாதிய ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பாட்டில்ல எடுத்து வச்சுட்டேன். மீதியைத்தான் தாளிச்சு வச்சிருக்கேன். இது ஈரம் இல்லாத ஜாரா இருக்கணும். நல்லா முதல்லயே நல்லா கிளீன் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி முதல்லயே வெயில்ல காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் இதுல போடணும். அதனால கெட்டு போகாது. நீங்களும் இந்த மாதிரி எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.